ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீசாய நம. சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் ஆத்ம வணக்கம். நம்ம பார்க்குறது நவச்சார கட்டு. இந்த நவச்சார கட்டு வந்து கண்ணாடி மாதிரி உருகி கட்டியிருக்கும். இந்த கட்டு வந்து நீங்கள் வைத்தியத்துக்கு சேர்த்திக்கலாம். இந்த நவச்சார கட்டு நவச்சாரம்னு மருத்துவத்துக்கு சொல்கிற இடங்கள்ல இதை சேர்த்திக்கலாம். வாத வேலைக்குமே இது பயன்படும். இப்போ இந்த நவச்சாரத்தை கட்டுறதுக்கு நம்ம எந்த முறையில் கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நவச்சாரம் நூற்றுக்கணக்கான முறைகள் கட்டு முறைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வைத்தியத்துக்கு ரொம்ப சிறப்பான கட்டாக இருக்கணும். வாத வேலைக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம், அது ஒன்றும் தொல்லை இல்லை. ஏன்னா உள்ளுக்கு சாப்பிட்ற பொருளுங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். அதனால் வந்து இந்த மாதிரி நவச்சாரத்தை கட்டிக்கும் போது நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நவச்சாரம் கட்டி உள்ளேயே தனியாக இருக்கும், மற்ற இதில் எதுலேயுமே ஒட்டாது. அது மாதிரி கூழாங்கல் மாதிரி கட்டி இருக்கும். இப்போ இது கட்டு முறையே பார்க்கலாம். கட்டின சரக்கு தான் இன்னொன்று கட்டும் அப்படிங்கிறது சித்தருடைய வாக்கு. அதுபோல் கட்டின வெடி உப்பு, அஞ்சாங்காய்ச்சல் வெடி உப்பு கட்டி அதை சுண்ணமாக்கணும். அடுத்தது சீன சுண்ணம், அடுத்தது வெங்கார சுண்ணம். இந்த 3 சுண்ணத்துக்கு நடுவில் வச்சு இந்த நவச்சாரத்தை நம்ம ஒரு 8 மணி நேரம் எரித்து எடுக்கிறோம். அப்படி எரித்து எடுக்கும்போது இந்த நவாச்சாரமாகப்பட்டது கட்டி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கட்டின நவாச்சாரத்தை தான் நம்ம மருத்துவத்துக்கு சேர்த்திக்கணும். இது வந்து நெருப்புக்கோ அல்லது காற்றுக்கோ அல்லது கரையாமல் புகையாமல் நிற்கும். இதை வந்து தைரியமாக சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கட்டாத நவச்சாரம். இந்த மாதிரி இருக்கிற பொருளை தான் நீங்கள் முன்ன பார்த்தீங்க பாருங்கள், பீங்கானில் கட்டி வச்சுருக்கோம். கூழாங்கல் மாதிரி கட்டி இருக்கும். இந்த விதத்தில் நீங்களும் இது போல் கட்டி மருத்துவத்துக்கு சேர்த்துக்கலாம். மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் ஒரு சாதாரணமானது இல்லை. வாத வேலைக்கு எப்படி வேணாலும் கட்டுமுறை பண்ணிக்கலாம். வைத்தியத்துக்கு ரொம்ப சுத்தமாக தெளிவாக இருக்கணும். எனவே இந்த முறையில் கட்டிக்கலாம்னு சொல்லி இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதை மருத்துவத்தில் சேர்க்க முறை வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.